இது எப்பவும் இப்படிதானா? ரைட்டிங்ல தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கான். தண்ணி அடிக்கிறதுல பக்கா லோக்கலா இருப்பான் போல இருக்க. என்ன மாதிரி பொண்டாட்டி நீ? 2 பெக்கு மேல எப்படி அவன் அடிக்க விட்ட? தினமும் அடிப்பானா? நான் தண்ணி அடிக்கிறத பத்தி கேட்கல, உன்னை அடிக்கிறத பத்தி கேட்டேன். ஏதாவது பிரச்சனையா குட்டிமா? சொல்லு. குட் நைட். फूक दूंगा बेबी मिस फूक दूंगा. தெளிவே இல்லை இவனுக்கு. இந்தாடா. என்னடா இது? டீயா? என்ன ஹேங் ஓவர் போறதுக்கு பெக் கொடுக்குறேன்னு நினைச்சியா? குடி, சரியா போயிடும். நான் குடிமா வழக்கம் போல காலையில மூட விட்டா? ஐயோ, மூடுன்னு ஞாபகம் வருது. காலையில அவளை ஓச்சி பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேனே. இல்ல அப்பதான் அந்த எக்ஸசைஸ் இல்ல எக்ஸசைஸ். ஐயோ, நைட் அடிச்ச மப்பை இன்னும் தெரியல குட்டிமா. சாரி. உன்னை திருத்தவே முடியாது புஜ்ஜி. ஐயோ ஐயோ குட்டிமா, ஜோக் அடிச்சா சிரிக்கணும். நீ சிரிக்கிறதே மறந்துட்டியா? ஓகே, யூ இன் ஃபார் குட் சர்ப்ரைஸ் டுடே. உனக்கு நித்யா சார், சிகேஆர் வாட்ச்மேன், ரம்யா, நம்ம குண்டு ரம்யா ஞாபகம் இருக்கா? அவங்களா இங்க இருக்காங்களா? ஆமா, we are all going to meet them. மச்சான் கிளம்பி போலாம். ஏய் இல்லடா, என்னால முடியல, நீங்க போயிட்டு வாங்க. ஷோ, என்ன இந்த புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து இப்படி மிசப்படுத்துறீங்க? அவன் வரலையா? நீ வரியா இல்லையா? இல்ல புஜ்ஜி, அவர் வரலனா நானும் வரல. என்ன அவன் வரலனா? நீ வரலனா குதிச்சிடுவேன். புஜ் குதிக்க இல்ல இல்ல வேணாம். பரவாயில்ல, ப்ளீஸ் குதி. ஓகே குட்டிமா. Hey sweetheart. Yeah, I'm in Main Street downtown. Oh, okay. 9 o'clock to your place. Bye bye. நித்யா சார், ஜேக்கப் ஃபாதர் எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு சொன்னியே, எங்க அவங்கலாம்? போய் சொன்னேன். பொய்யா? எதுக்கு? வேற வழி தெரியல. உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும், பேசணும், நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணுன்றதுக்காக பாதி பொய்ய சொன்னேன். புரியுற மாதிரி சொல்லு புஜ்ஜி. நீதி உண்மை இதுல இருக்கு. அட பாவி, இந்த போட்டோஸ்ல உன்கிட்ட இருக்கா? எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? இந்த போட்டோகிராஃப்ஸ்லாம் நான் சுட்டேன். குட்டிமா, இந்த போட்டோகிராஃப்ஸ் தான் என் லைஃபோட உண்மையான அன்பான பொக்கிஷம். ஏய் மீனுல ஷாம் எங்க இருக்கா? நோ ஐடியா, தெரியல. குண்டு ரம்யா, உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ ஏன் அவளை ஞாபகப்படுத்துற? ஏய் நான் பாரு எப்படி இருக்கேன். சுமாரா தான் இருக்க. இப்போ அது நம்புறியா? ஆனுவல் டேல நீ டான்ஸ் பண்ணத பார்த்து எல்லாரும் உன்னை மைக்கேல் ஜாக்சன்னு சொல்லி ஓட்னாங்கல்ல? ஹலோ, ஓட்னாங்கல்ல, ஓட்ன. Those were the golden days. 3 ஏக்கர்ல ஒரு பில்டிங், நம்மள மாதிரி 350 அனாதை குழந்தைங்க, எந்த விதமான கட்டுப்பாடோ யோசனையோ இல்லாம இருந்தோம்ல. வயசு ஆக ஆக எப்படி குறுகி வாழ ஆரம்பிச்சிடுறோம். மறுபடியும் சான்ஸ் கிடைச்சா சந்தோஷமா அதே வாழ்க்கைக்கு போலாம் போல இருக்கு. You mean rewind and relive? எல்லாமே தொலைஞ்சு போன மாதிரி இருக்கு. குட்டிமா, அதுக்கு காரணமே நீதான். நானா? ஒரு கும்பல்ல தனியா தெரியறதும் தொலைஞ்சு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. You made the decision to get lost in the crowd. நான் சொல்றது மேரிட் லைஃப் பத்தி. என்ன சொல்ற புஜி? நடிக்காத குட்டிமா. நான் உன்னை எப்படி எதிர்பார்க்கல. நரேன் மாதிரி ஒரு சொந்தம் உனக்கு கிடைச்சப்ப உன்னை விட நான் தான் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? பட் வாட் ஆர் யூ டுடே? நீ தொலைஞ்சு போயிட்ட. நான் சந்தோஷமா தான் இருக்கேன் புஜி. இன்னும் எவ்வளவு நாள் தான் உன்னையே நீ ஏமாத்திக்க போற? Don't suffocate yourself. என்ன விஷயம்? ஏதோ பிரச்சனையா? போலாமா? ஏன் இப்படி இருக்க? கேக்குறல, சொல்லு. நீ வரியா இல்ல நான் கிளம்பட்டுமா? நீ தனியா போறதுக்கு இது ஒண்ணும் ஓவர் கிடையாது. இப்ப என்ன, இத பத்தி நீ என்கிட்ட பேச விரும்பல, அவ்வளவுதானே? புஜி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேண்டாம் குட்டிமா. இட்ஸ் யோர் லைஃப், யோர் ப்ராப்ளம். புஜி ப்ளீஸ் புஜி. ஒன்னும் பேச வேண்டாம், போலாமா? உனக்கும் நரேனுக்கும் நடுவுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா குட்டிமா? Does he have any other relationship? தெரியாது.
என் கேள்வி வேணா சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் பதில் ரொம்ப சூடா இருக்கு. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். 22 வருஷமா தனியா தானே இருந்தேன். இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதானே. அதை விட்டுட்டு நரேன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவன் வாங்கின புக்கர் பிரைஸை பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க, நீ பாராட்ட வேண்டாம், அட்லீஸ்ட் சந்தோஷப்படலாம் இல்லையா? நரேன் இஸ் சச் an extraordinary person. நீ தான் குட்டிமா சரியில்லை. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. நான் நம்ப மாட்டேன். புருஷங்கிட்ட மனைவி தாயா இருக்கணும், செத்த பணமா இருக்க கூடாது. நீ அப்படிதான் இருக்க. நாம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்துருக்கோம். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். தயவு செஞ்சு சொல்லு குட்டிமா, என்ன பிரச்சனை? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. will you please drop this issue? fine, I want to ask. யார்கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். புஜி, புஜி நில்லு. புஜி, புஜி சொன்னா கேளு, நில்லு. புஜி, புஜி நில்லு. கரெக்ட் கரெக்ட். புஜி நில்லு. வேணா குட்டிமா, அவங்கிட்ட கேட்டுக்கிறேன். புஜி கேளு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொல்றது நம்பு. விடு குட்டிமா, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், ப்ளீஸ் புஜி. நான் சொல்றது கேளு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். புஜி என்ன நான் முட்டாளா? I want to put a full stop to all this nonsense. உன் பிரச்சனை இன்னைக்கு முடிச்சு காட்டுறேன். கரெக்ட் கரெக்ட். எங்கடா இருக்க? புஜி ப்ளீஸ். புஜி நில்லு. உண்மை என்ன தெரிஞ்சுக்க வேணாம், விட மாட்டேன். என்ன தெரியணும் உனக்கு? என்ன தெரிஞ்சுக்கணும் நீ? என்ன தெரிஞ்சுக்கணும்? உண்மை 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 உண்மை. பிரச்சனை இருக்குடா. இப்போ அதை ஒத்துக்கிட்டியே, நீ ஏன் சொல்றியா? நரேன்ட்டு கேட்கட்டுமா? அவன்தான்டா என் பிரச்சனையே. உங்க எல்லாருக்கும் புக்க பிரைஸ் நரேன் தான்டா தெரியும். ஆனா அவன் எழுதுற ஒவ்வொரு வரி எழுத்துக்கு முன்னாடி நான் படுற வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எழுதின ஒவ்வொரு கதைக்கும் என்னையே கதாபாத்திரமா மாத்தி என்னோட உணர்வையும் உணர்ச்சியையும் அவரோட எழுத்த மாத்தினாரு. என்னோட பிரியா, இப்பதான் நீ என் பிரியா மாதிரி இருக்க. எனக்கு நிறைய பேர் இருக்கு.
I'm sorry, Kavya. Lata! அப்புறம் ஏன் குட்டிமா, ஏன் இன்னும் அவனோடயே இருக்க? குழந்தை போறதா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன் பூச்சி. ஆனா அந்த குழந்தை எனக்கு தாங்கவே இல்லை. எல்லாமே போச்சு போச்சு. குட்டிமா அழுவாதடா, எல்லாம் சரியாயிடும். அதான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிட்டிய, நாங்கெல்லாம் இருக்கோம். இல்ல, நான் இப்பவும் அனாதைதான். உயிர் இருந்து நடமாடுற போனமாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். Don't be stupid டா. நீயே இப்படி உடஞ்ச எப்படி? You're a strong girl குட்டிமா. உன்னை விட்டுருவேன் அப்படியா? அழுவாதடா. பூச்சி, I missed you. I really love you. பூச்சி, I missed you. என்ன பண்ற நீ பூச்சி? பூச்சி, பூச்சி என்ன பண்ற நீ? பூச்சி, I love you, குட்டிமா. Missed you. Hey! எப்படா உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்தது? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு எப்ப பிரச்சனை வரும்னு காத்துட்டு இருப்பீங்களாடா? வாங்க இங்க இருந்து போயிடலாம். விடு காவ்யா. அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுமா உனக்கு? இவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போதானே, இருக்க வேணாம். ஏதோ தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க. சாரி குட்டிமா. ஏய், நில்டா. எங்கடா போற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்கடா போற? மன்னிப்பு கேட்டா விடு. மன்னிப்பு கேட்டா? ஐயோ, சாரிடா மச்சி. கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தேன். நெத்தியில ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல உதட்டுக்கு வாடானா இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். எப்படிடா, எப்படி அந்த கிராஜுவல் ஃபீல் கிடைக்கும்? என்ன குட்டிமா இப்படி பாக்குற? இந்த புஜ்ஜி இருக்கானே, இவனும் வலையில விழ வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பெரிய வாடகை வீடு, அழகான வண்டி, ஏதோ பண பிரச்சனையா, ரிசெஷன், என்கிட்ட வந்து கேட்டான். விடுவேனா? இவனையும் விலைக்கு வாங்கிட்டேன்னா பாரு. குட்டிமா, மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். குட்டிமா புஜ்ஜி பழைய நண்பர்கள் மறுபடி சந்திச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு காதலா மாறி காமமா மாறிச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இல்ல? உன் புஜ்ஜியோட பிரஷர் தாங்காம உன் புருஷனை பத்தி, அதான் என்னோட சைக்கோ தனத்தை பத்தி புட்டு புட்டு வச்ச பாரு. அற்புதம். நீயுமா புஜ்ஜி?
வழக்கம் போல உன் கேரக்டர் நீ கிழிச்சிட்ட. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். உனக்கு நடந்த அபார்ஷன் ஆக்சிடென்ட் இல்ல, நான் நடத்தின இன்சிடென்ட்.